வருஷத்துக்கு முன்னாடி கிணற்றுல இருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த அம்மனை முறையா பிரதிஷ்டை பண்ணி கிராம தேவதையை வழிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆதம் பாக்கத்துல இருக்கிற கிராம தேவதை ஸ்ரீ பழண்டியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோவில் உள்ள வந்ததும் பெரிய திரிசூலம், பலிபீடம்லாம் இருக்கு. பால விநாயகரும் பால முருகரும் அம்மனுக்கு இருபுறத்திலயும் காட்சியளிக்கிறாங்க. மூலவர கிராம தேவதை பழண்டியம்மன் சிரித்த முகத்தோட ரொம்பவே அழகா காட்சியளிக்கிறாங்க. பழமையான விக்கிரகம் அப்படின்றதுனால பழமையான அம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நாளடைவுல பழண்டியம்மன் அப்படின்னு மறுவேதா சொல்லப்படுது. இங்க வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவில்ல இருக்கிற ஒரு முகத்துல இரு சிலைகள், அதாவது நந்தியும் யானையும் இருக்கிற மாதிரி சிலைகள்லாம் பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. கோவிலை சுத்தி வராகி அம்மன், 3 தலை நாகங்கள், ஆஞ்சநேயர், ஐயப்பன், முருகர், பிரம்மமோகி, துர்க்கை அம்மன் இப்படின்னு இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரம் வேப்ப மரம் ஒன்னா சேர்ந்த மரத்துல தொட்டில் கட்டி பழண்டியம்மனை வேண்டிக்கிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க பண்ண பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த கோவிலை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி பாருங்க.